இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வர வேண்டிய 2000 கோடி 2000 crores ரஃப்லி மாணவர்களுக்கு ஊரிய ஃபண்ட் அது. அண்ட் சும்மா ஒன்றும் கொடுக்கல கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஒரு மாணவர் வீட்லையும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஒரு மாணவரும் கன்சியூம் பண்றாரு. கன்சம்ஷன் மேல ஜிஎஸ்டி போகுது கவர்மெண்ட்டுக்கு. அவருக்கு அது ரைட். இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆன் எஜுகேஷன் ஃபண்ட். சும்மா ஒன்றும் தரல. எந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சும்மா தரல ஃபண்டை. ஃபண்ட் ஜெனரேட் பண்றதே மக்கள் தான். அதை சேனலைஸ் பண்ற இடத்துல தான் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்க எஸ்எஸ்ஏ ஃபண்டை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வர வேண்டிய ஃபண்டு, நீங்க லாங்குவேஜ் ஃபைட்டை அப்புறம் வச்சுக்கோங்க. கொடுக்க வேண்டிய ஃபண்டு முதல்ல கொடுங்க. அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி சென்டரா இருந்தாலும் சரி. எதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லாங்குவேஜ் பாலிசி வச்சு இந்த ஃபண்டிங் மேட்டரை டைவர்ட் பண்ணணும்? லாங்குவேஜ் பாலிசி அப்புறம் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் 2000 கோடி கொடுங்கன்னு பேசியிருக்கணும். இத்தனை நேரத்துக்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கணும். யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்க? அவங்க பொலிட்டிக்கல் யூனிட் யார் ரூலிங் கவர்மெண்ட்டோ அவங்க என்ன பண்றாங்க? அது லாங்குவேஜ் இஷ்யூவை கொண்டு போறாங்க பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக.